அனைவருக்கும் வணக்கம். எப்போதும் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? அது என்ன 3 கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமாக படிக்கிறவங்க. நான் பார்ட் டைம்னு சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க. இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் தான். ஆனா, இப்போது கடைசியா நடந்த அந்த 2025 குரூப் 4ல தமிழை பொறுத்த வரைக்கும் 70 கொஸ்டினுக்கு கம்மியாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க. சரிங்களா? இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் பொருந்தும். மற்றவங்க இதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 90லேருந்து 95 கொஷின் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, படிக்கிறத குறைக்கணும். சரிங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. நான் படிக்கிற டைமை குறைச்சிக்கங்கன்னு சொல்ல வரல. சோர்ஸஸை கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம என்ன படிக்கணுமோ அந்த சோர்ஸஸை கம்மி பண்ணிக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, படிக்க வேண்டிய புத்தகங்களுடைய எண்ணிக்கையை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கணும். சரிங்களா? ஸோ இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஒரு பார்ட் டைம் ஹஸ்பண்ட் தான். நானும் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போய்க்கிட்டே படித்து தான் எக்ஸாமில் கிளியர் பண்ணேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, 2025ல் நடந்த இந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழை பொறுத்த வரைக்கும் 85 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே 2025ல் நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் 81 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 2 எக்ஸாமுக்குமே தமிழை பொறுத்த வரைக்கும் நான் அவுட் சோர்ஸ் படிக்கவே இல்லை. சரிங்களா? சுத்தமாக எந்த ஒரு அவுட் சோர்ஸும் படிக்கலை. அதுலேயும் இப்போ நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நான் மட்டும் இல்லை, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாருமே அவுட் சோர்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னென்ன அவுட் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம படிக்கணுமா, இந்த அளவுக்கு அவுட் சோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் படித்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும்தான். சரிங்களா? அப்போ நான் மட்டும் இல்லை, இந்த 2025 குரூப் 4 எக்ஸாமில் 85 கொஷினுக்கு மேலே, சரிங்களா, 85 கொஷினை விட அதிகமாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? தமிழில் சொல்கிறேன். தமிழில் 85 கொஷினை விட அதிகமாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுமே வந்து அவுட் சோர்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 2 எக்ஸாம்லாம் நான் அட்டன் பண்ணும்போது நான் கம்ப்ளீட்டாக வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷனே ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்ககிட்ட கூட நான் சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் முழுக்க முழுக்க யூடியூப் வந்துட்டேன். யூடியூப்பில் வந்து உங்களை கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த எக்ஸாமுக்குன்னு நான் தனியாக உட்காந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலை. பட் இருந்தாலும் தமிழில் வந்து ஒரு 81 கொஷின் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போது ஏன் அவுட் சோர்ஸை குறைச்சிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து அவுட் சோர்ஸ் நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ நானும் அதான் சொல்லுவேன். ஆனால் நான் யாருக்கு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமாக படிப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அது ஓகே. சரிங்களா? ஃபுல் டைமாக படிக்கிறவங்க அவுட் சோர்ஸ் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட டைம் இருக்கும். அதே மாதிரியே இப்போ 2025 குரூப் 4ல தமிழை பொறுத்த வரைக்கும் 70 கொஷினுக்கு மேலே ஆன்சர் பண்ணியிருப்பாங்களே, 70 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களும் வந்து அவுட் சோர்ஸ் எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிக்கலாம். சரிங்களா? அது தப்பு இல்லை. ஆனால் இப்போ எங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இவங்க அதுக்கப்புறம் பார்ட் டைமாக படிக்கிறவங்க. இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் என்ன ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து நிறைய படிக்கணும்னு நினச்சாலும் இவங்களால முடியாது. ஏன்னா டைம் இருக்காது. ஏன்னா இப்போ ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல் புக் முடிக்கணும். ஸ்கூல் புக்கே வந்து நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும். அதேமாதிரி பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ அப்போ இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க, இவங்க நினச்சாலுமே இவங்களால வந்து அவுட் சோர்ஸஸ் அதிகமாக படிக்க முடியாது. ஸோ இது முதல் காரணம். 2வது விஷயம், ஒருவேளை அதையும் மீறி இவங்க நிறைய வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுருந்தோம். சரிங்களா? இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்படியாவது நாம் மேக்ஸிமம் நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட என்ன ஆகும்னா, அவங்க படிக்க படிக்க படிக்கிறதெல்லாம் அப்படியே மறந்துக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறது, இயல்பாக நடக்கிற விஷயம் இதுதான். இப்போ நீங்களே வந்து இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு யூனிட் படிக்கிறீங்க. சரிங்களா? நாளைக்கு வேறு ஒரு சப்ஜெக்டில் வேறு ஒரு யூனிட் படிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த சப்ஜெக்டில் படித்த 50% கிட்டத்தட்ட உங்களுக்கு மறந்துடும். ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு வந்து இன்னும் ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. என்னதான் நம்ம ஒரு 8 மாதம் இருக்குது, 10 மாதம் இருக்குதுன்னு சொன்னாலும்
பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் இந்த டைம் வந்து பத்தாது. சரிங்களா? இந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் நிறைய படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்க படிக்க ஒரு ஒரு சைடு அப்படியே உங்களுக்கு மறந்துக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, மேக்ஸிமம் வந்து அவுட் சோர்ஸஸை எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கு மேலே வந்து இல்லை சார், நான் கொஞ்சம் ஸ்பீடாக படிப்பேன், எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது, ஸோ நான் படித்தேன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. நான் சொல்ல வர்றது பார்ட் டைம் ஃப்ரெஷர்ஸில் டைம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்கள்ல அவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மெமரி பவர்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அதை மெயினாக சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அவுட் சோர்ஸை குறைக்கணும். இது முதல் விஷயம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்ஸை லிமிட் பண்ணுறது தான். 2வது, இப்படி நம்ம லிமிட் பண்ணுறோம் இல்லையா? அதாவது படிக்க வேண்டியதை குறைச்சிட்டோம். 2வது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கம்மியாக படிக்கிறோம்ல, இதையே என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப படிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் வரத்துக்குள்ள மினிமம் ஒரு 3 டைமாவது நீங்கள் திரும்பி திரும்பி படிக்கணும். அது ஸ்கூல் புக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் படிக்கிற அவுட் சோர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் வரத்துக்குள்ளே நான் சொல்கிறது மினிமம் ஒரு 3 டைமாவது அந்த புத்தகங்களில் திரும்பி 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 நீங்கள் படிக்கணும். சரிங்களா? 3வது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க இல்லைங்களா? இந்த படிச்சுட்டு போகிறதுலேருந்து எக்ஸாமில் கேட்குற கொஷினுக்கு எந்த ஒரு கொஷினுக்கும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கீங்க. சரிங்களா? இந்த படிச்சுட்டு போன பார்ட்லேயும் தான் கொஷின் வருது. அந்த மாதிரி வர கொஷினுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டு போகிறதுலேருந்து எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம கம்மியாக படிச்சிருக்கோம்ல, அந்த கம்மியாக படித்ததை வச்சு நமக்கு தெரியாத கொஷின் இருக்கும் இல்லையா? அந்த தெரியாத கொஷினுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கணும். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு தெரியாத கொஷினை வந்து ஹேண்டில் பண்ணும்போது, சரிங்களா, ஒரு தெரியாத கொஷினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது எப்போதுமே நம்ம படித்த விஷயங்களை மட்டும் வச்சு யோசிக்கக்கூடாது. சரிங்களா? ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு தெரியாத கொஷினை நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாமுக்குன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல, எக்ஸாமுக்குன்னு ஒரு 20 புக்கு படிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 20 புக்கை வச்சு மட்டும் யோசிக்காமல் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் யோசிக்கணும். நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இந்த கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவுட் சோர்ஸ் கம்மியாக படித்தாலும் தமிழில் 90லேருந்து 95 கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது? சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிடுறேன். இப்போது இதை நம்ம பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோன்னா, தமிழுக்கு தனியாக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. மொத்தம் 35 டெஸ்ட்டு தமிழுக்கு மட்டுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுபோக நம்ம இலக்கணம் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தமிழுக்கு அந்த புதுசாக ஒரு பேட்ச் சொன்னோம் இல்லையா? அது மூலமாக தான் இதை பண்ண போகிறோம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு நம்ம பேட்ச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இப்போ யூடியூப் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் எந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ணாதவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு மட்டும் நம்ம மொத்தமாக ஒரு 35 டெஸ்ட் வைக்க போகிறோம். சரிங்களா? இந்த 35 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 செட்டாக நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 டெஸ்ட் நடக்கும். இந்த 17 டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து 100 கொஷின் இருக்கும். சரிங்களா? அடுத்து செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 டெஸ்ட் நடக்கும். அந்த 18 டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 17 டெஸ்ட்டில் 100 கொஷின் இருக்கும். கடைசியாக நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஷின் இருக்கும். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஃபஸ்ட்டு செட்டு டெஸ்ட் எழுதுகிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு 17 டெஸ்ட் எழுதுகிறோம், அது வந்து குரூப் 2 எக்ஸாம் வரத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? கம்ப்ளீட் ஆகி அடுத்த செட்டும் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? 2வது செட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 டெஸ்ட் வரைக்கும் வந்துடும் கண்டிப்பாக. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் வந்து குரூப் 4 எக்ஸாம் தான். சரிங்களா? ஏன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸை விட குரூப் 4க்கு தான் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது ஏன்னு உங்களுக்கே தெரியும்.
குரூப் 4ல் நீங்கள் தமிழில் எந்த அளவுக்கு அதிகமாக நிறைய கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். ரைட்டுங்களா? இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு 17 டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஒன்று போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து மே 1 நடக்க போகுது. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போது நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 12 டெஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து இப்போ சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு வந்து நம்ம குரூப்பில் பெய்ட் பேட்ச் குரூப்பில் போட்டு விடுறேன். இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் கொஷின் எப்படி இருக்கும், அதாவது கொஷின் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12 டெஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு 12 டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்து ஒரு 70லேருந்து 80 கொஷின் இருக்கும். சரிங்களா? அவுட் சோர்ஸ்லேருந்து 20 இல்லை ஒரு 30 கொஷின் இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்லேருந்து ஒரு 70 கொஷின் கேட்டேன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து 30 கொஷின் கேட்பேன். ஸ்கூல் புக்லேருந்து 80 கொஷின் கேட்டேன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து 20 கொஷின் கேட்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 12 டெஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 டெஸ்ட்டு. சரிங்களா? அந்த 5 டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின் அதிகமாக இருக்கும். அதாவது அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 70 இல்லைனா 80 கொஷின் கேட்பேன். ஸ்கூல் புக்லேருந்து ஒரு 20-30 கொஷின் கேட்பேன். சரிங்களா? ஸோ அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இப்போ தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இதில் நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி கார்டியன் ஸ்டேட் ஃபஸ்ட் பேட்ச் இருக்குது இல்லையா? அதில் இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னா உங்களுக்கு தமிழுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி கொடுத்தனோ அதையே தான் இப்போ இந்த வாழ வைக்கும் தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அவங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பிளான். இந்த 17 டெஸ்ட் வந்து கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 22 டெஸ்ட் வரைக்கும் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இந்த 17 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா இதே ஆர்டரில் நம்ம திரும்ப எழுத போகிறோம். திரும்ப அடுத்த 17 டெஸ்ட்டும் இதே ஆர்டர் தான். சரிங்களா? இதே ஆர்டர் தான் வரும். நான் டேட்டு மட்டும் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்போ 34 எக்ஸாம் வந்துடுதா? 34 டெஸ்ட் வந்துடுதா? ஃபஸ்ட்டு ஒரு 17 டெஸ்ட் எழுதுறீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா இதே இதுதான். சரிங்களா? இதே செட்டப்பில் திரும்ப ஒரு 17 டெஸ்ட் எழுதிடுவீங்க. அப்போ மொத்தம் 34 டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 200 கொஷின் இருக்கிற ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதுவீங்க. சரிங்களா? இதை எதுக்காக நாம் பண்ணுறோம், இது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய ரூல்ஸ் சொன்னல என்னென்ன பண்ணுன்ட்டு, அதில் வந்து இந்த 2வதாக என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். திரும்ப திரும்ப படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு 2 டைம் படிச்சிருவீங்க. இப்போ ஸ்கூல் புக் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் இந்த 2யுமே நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம் படிச்சிருவீங்க. குரூப் 4 எக்ஸாம் வரத்துக்குள்ளே 2 டைம் படிச்சிருவீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 17 டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த 17 டெஸ்ட்டில் ஸ்கூல் புக் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. திரும்பவும் அதே இதை தான் நீங்கள் திரும்ப டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 2 டைம் ரிவிஷன் பார்த்துட்டீங்க. சரிங்களா? அது போக எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் ஓகே. 2வது பாயிண்ட் ஓகே. அடுத்து பாருங்கள், நம்ம படிச்சுட்டு போகிற என்ன சொல்கிறது, நம்ம படிச்சுட்டு போகிறதுலேருந்து வர கொஷினுக்கு நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? இதையும் இந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஏன்னா கொஷின்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி கார்டியன் ஸ்டேட் ஃபஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நான் அப்பப்போ தமிழ் கொஷினும் போடுவேன், பார்த்துருப்பீங்க. அந்த கொஷினே பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக ஏதாவது ட்விஸ்ட் வச்சேன்னா நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். எதுக்காக நான் அந்த மாதிரி கொஷின் செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிச்சிருக்கீங்க தான். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் படித்ததாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வைக்கும்போது என்ன பண்ணிடுறீங்கன்னா தப்பாக ஆன்சர் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த தப்பை நீங்கள் இங்கே இப்போயே திருத்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் கொஷின் வந்து எப்போதும் ஈஸியாக கொடுக்காம கொஞ்சம் சின்ன சின்னதாக ட்விஸ்ட் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3600 கொஷின் வந்து அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. மொத்தம் 35 டெஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட் 34 டெஸ்ட்டில் வந்து 100 கொஷின் இருக்கும். கடைசி டெஸ்ட்டில் 200 கொஷின் இருக்கும். அப்போ நீங்கள் மொத்தமாக 3600 ட்விஸ்டட் கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த 3600 கொஷினில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, இல்லை ஒரு ட்விஸ்டான கொஷினை நீங்கள் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடச்சிடும். சரிங்களா? இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஒரு ட்விஸ்டான கொஷின் கேட்கும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை நீங்கள் இங்கேயே திருத்திக்கலாம். எக்ஸாமில் போய்ட்டு நீங்கள் அதை தப்பு பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
அப்போ நம்ம படிக்கிறதுலேருந்து வர கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாதுங்கிறதும் இந்த டெஸ்ட் மூலமாகவே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், படித்ததை வச்சு தெரியாத கொஷினுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த டெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஏன்னா அதை நான் சொல்ல விரும்பலை, நான் பொதுவாகவே சொல்லிடுறேன். நான் வைக்கிற எல்லா டெஸ்ட்லேயுமே நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நோக்கி புஷ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறேன். எதிர்பார்க்காத விஷயம்னா, நான் படிக்க சொன்னது ஒன்றா இருக்கும், அதை தாண்டி கூட கொஷின் இருக்கலாம். சரிங்களா? இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் படித்ததையே திரும்ப கேட்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2வது டெஸ்ட்டில் பாருங்கள், 8ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் படிக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதின டெஸ்ட்டில் உள்ளதை கூட நான் கொஷினாக கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நம்மளுடைய எல்லா டெஸ்ட்லேயுமே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரிஜினலாக எழுத போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் அப்படி தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இல்லைனா வெறும் இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது வெறும் படித்த விஷயங்களை மட்டும் டெஸ்ட்டாக எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதில் என்ன சொல்கிறது, அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டி வராது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட்டு எழுதுறீங்க, 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம், 7ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகமும் கொஷின் கேட்குறேன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து மட்டும் நான் கொஷின் கேட்டேன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் வேறு ஏதாவது ஒரு கொஷினை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறேன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ நான் படிக்க சொல்லியிருக்கேன்ல, இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷினை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அதுவும் அதை வந்து ஃபஸ்ட்டு கொஷினாக வைக்கிறேன்னு வச்சுக்கோம். சரிங்களா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைட்டாக ஒரு பதற்றம் வரும். ஏன்னா அது நம்ம படித்தது இல்லையே, இது இந்த இதில் இல்லையே அப்படின்ட்டு லைட்டாக ஒரு பதற்றம் வரும். இந்த மாதிரி பல பதற்றங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கேயே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எழுத போகிற டெஸ்ட் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக தான். சரிங்களா? இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஸோ நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய நல்லதுக்காக தான் பண்ணுவேன். அதோடைய பலன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது கிடைக்கும். சரிங்களா? ஸோ சும்மா நம்ம ஒரு ரெண்டு யூனிட் இல்லை ஒரு 3 யூனிட் இல்லைனா ஒரு ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு அதுலேருந்து நம்ம டெஸ்ட் எழுதுறது வேஸ்ட். சரிங்களா? அப்படி எழுதுனா நம்ம நல்லா தான் எழுதுவோம். நமக்கு தெரியாத கொஷின் பெருசாக ஒன்றும் இருக்காது. 100 கொஷின் கேட்டால் 95 கொஷின் 96 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம். பட் இது நமக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக இனிமே இருக்காது. சரிங்களா? இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்களை உள்ளே வைக்கிறாங்க. ஸோ அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அந்த எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அந்த எபிலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்காக தான் தமிழுக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா இத்தனை டெஸ்ட்டு வைக்கிறோம். சரிங்களா? ப்ளஸ் இலக்கணம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது இலக்கணம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதை நல்லா படித்தாலே நிறைய கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அவுட் சோர்ஸ்லேருந்து வர நிறைய கொஷின் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி நான் எக்ஸாம்லேயே காட்டியிருக்கேன். இப்போ வேணால் திரும்பவும் காட்டுறேன். சரிங்களா? இதை முடிச்சுட்டு 2025 குரூப் 4 எக்ஸாம் கொஷின் பேப்பர் வச்சு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அது எதுக்காகனா அவுட் சோர்ஸ் இல்லாமல் ஸ்கூல் புக்கை நம்ம நல்லா படித்தா கூட ஓரளவுக்கு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுதாங்க நம்மளுடைய பிளான். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் படி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பெரிய அளவில் அவுட் சோர்ஸ் படிக்காமலே தமிழில் 90லேருந்து 95 கொஷின் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு நானே மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான். சரிங்களா? 2025 குரூப் 4ஆக இருக்கட்டும், 2025 குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், அவுட் சோர்ஸ் பெரிய அளவில் இல்லை. அவுட் சோர்ஸ் நான் படிக்கவே இல்லை. படிக்காமலே தமிழில் ஒரு 85 கொஷின் 81 கொஷினுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னா அது காரணம் என்னென்னா இந்த 4 விஷயங்கள் தான். சரிங்களா? நீங்கள் இதை கரெக்டாக பண்ணாலே நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற டைமில் நீங்கள் படித்து தமிழில் ஒரு 90லேருந்து 95 கொஷின் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் அதில் பாருங்கள், வெறும் அவுட் சோர்ஸும் கொடுக்கல, ஸ்கூல் புக்கும் கொடுக்கல, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை முடிக்கலாம்னு நினச்சேன். பட் அப்படி போகிறது சரி வராது. ஸோ அவர் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சும்மா போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அவுட் சோர்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்தணும். ஏன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே மார்ச் 17லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
சரிங்களா? டெஸ்ட் வந்து மே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் வந்து மார்ச் 17லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த ஷெட்யூலை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். டேட் போட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் என்னென்ன படிக்கிறோம், ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். அதுபடி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நார்மலாக வந்து இப்போ யூடியூப் ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் எந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ணாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறோம். இப்போ அடுத்து நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவுட் சோர்ஸை கம்மி பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களை குறைச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப படிங்க, அதுதான் நல்லது. சரி, ஓகே. இப்போ இந்த அவுட் சோர்ஸை லிமிட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சிலபஸ் இருக்குது இல்லையா? தமிழ் சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம கம்பல்சரியாக அவுட் சோர்ஸ் படித்தே ஆகணுமோ அந்த டாபிக் மட்டும் அவுட் சோர்ஸ் படிக்கணும். சரிங்களா? ஏன்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அவுட் சோர்ஸ் படித்து தான் ஆகணும். ஆல்ரெடி நம்ம பேட்ச்லேயும் இதை நான் கொடுத்துட்டேன், என்ன படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சொற்பொருள், சரிங்களா? அதாவது அகராதி இருக்கு இல்லையா? தமிழ் அகர முதலி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அகராதிகளும் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம். கலைச்சொற்கள்லேருந்து 10 கொஷின் கேட்க போகிறதா சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நீங்கள் அகராதி படிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 டாப்பிக்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி கூட நான் சொல்லியிருப்பேன். 10ஓ 12ஓ தெரில, ஒரு 10 12 டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் சிலபஸில். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, கம்பல்சரி படித்து தான் ஆகணும். இப்போ அதே மாதிரியே பழமொழிகள் நமக்கு இருக்குது சிலபஸில். பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் பழமொழி 400ன்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா அதில் இருக்கிற பழமொழிகள் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் இலக்கியத்தனமாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பழமொழி பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவோம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலி வலையானாலும் தனி வலை சிறந்தது, ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த மாதிரியான பழமொழிகள்லாம் நம்ம படிக்கலைனா கூட எக்ஸாமில் போய்ட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் அந்த பழமொழி 400ன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் இருக்கிற பழமொழிகள் படிச்சுட்டு போனால் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் பழமொழி 400ங்கிற அந்த புத்தகத்தை நம்ம கம்பல்சரியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, உவமை தொடர் வந்து நம்ம படிக்காமையே கூட போய் மேனேஜ் பண்ணிடலாம் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இப்படின்னு சொல்லிடுறேன். பட் உங்களுக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இந்த சோர்ஸை லிமிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அதை எப்படி பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? சிலபஸை எடுத்துக்கிட்டு எந்தெந்த டாபிக் கண்டிப்பாக நம்ம அவுட் சோர்ஸ் படித்தே ஆகணுமோ அதை மட்டும் படிக்கணும். மற்றபடி இப்போ ஸ்கூல் புக்கை வச்சே மேனேஜ் பண்ண முடியுது இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம விட்டுறலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு வேர்ச்சொல்னால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த வேர்ச்சொல் டாப்பிக்லாம் தனியாக வந்து எந்த புத்தகமும் படிக்க தேவையில்லை. வேர்ச்சொல் அகராதின்னு ஒரு புத்தகம் இருக்குது. பட் இதை படிக்காமலேயே நீங்கள் வேர்ச்சொல் சம்மந்தமான கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட் நீங்களுமே என்ன பண்ணணும்னா, சோர்ஸஸை லிமிட் பண்ணிக்கணும். அடுத்து இதில் உள்ளது அப்படியே பண்ணணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறது? அதாவது படித்த விஷயத்துலேருந்து வர கேள்விகளுக்கு எந்த தப்பும் பண்ணக்கூடாதுங்கிற இந்த விஷயம். அதுக்கப்புறம் தெரியாத கேள்விகளுக்கு நம்ம படித்ததை வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக யாராவது ஃப்ரீ டெஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ கொடுக்கலனாலும் எக்ஸாம் நெருங்கும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் போடுவாங்க. அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போவும் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க. சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இப்போ வரைக்குமே. சரிங்களா? என்னதான் நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு ஸ்கூல் புக்லேருந்து அந்தளவுக்கு கொஷின் வரதில்லை அப்படின்னு சொன்னாலும், இப்போவும் என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ஸ்கூல் புக் தான். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கை ஓரளவுக்கு நல்லா படித்தோன்னா நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம் எழுதும்போது தெரியாத கொஷினாக சில கொஷின் இருக்கும் இல்லையா? அதுக்கு கூட நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். நான் ஒரு 2 3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ அதனால் ஸ்கூல் புக்கை நம்ம வந்து கொஞ்சம் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த 35 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 24 டெஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதாவது 24 டெஸ்ட்டில் ஸ்கூல் புக்லேருந்து தான் கொஷின் அதிகமாக இருக்கும். ஒரு 70லேருந்து 80 கொஷின் வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். அவுட் சோர்ஸ்லேருந்து கம்மி பண்ணியிருப்பேன். சரிங்களா?
ஸோ அப்போ ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா படித்தாலே நிச்சயமாக வந்து நிறைய கொஷினுக்கு நீங்கள் தெரியாத கொஷின் நினைக்கிற நிறைய கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் காட்டுறேன், சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 2025 குரூப் 4 எக்ஸாமோட கொஷின் பேப்பர். இது கூட நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கூட தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள், சரிங்களா? இப்போ இதில் இந்த 4th கொஷின் பாருங்கள். உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல அப்படின்னு இருக்குது, சரிங்களா? இது வந்து ஒரு ஓமை தொடர். இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கிடையாது, சரிங்களா? எந்த இடத்துலையும் இது இல்லை. ஆனால் இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா உயிர்னா என்னன்னு இருக்கும். உயிர்னா நகம், சரிங்களா? இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அப்போது இந்த ஓமை தொடர் ஸ்கூல் புக்கில் இல்லைனா கூட அவங்க கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். ஆனால் நிறைய பேர் இந்த இதுக்கு என்ன தப்பு பண்ணாங்க, இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு படிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா இதை மட்டும் பார்த்துட்டு இது ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படின்ட்டு எடுத்தவொடனே கொஞ்சம் இதாகிட்டாங்க போல இருக்குது. இதை கவனிக்கவே இல்லை. கவனிக்காமல் இந்த கொஷினுக்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்னா நகம், அது ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நகசுற்று, சிம்பிள். அடுத்து அதே மாதிரி இந்த கொஷினுமே சொல்லலாம். இந்த 5வது கொஷின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து வேர் சொல் கேட்டிருக்காங்க. வேர் சொல் பார்த்தீங்கன்னா 99% கட்டளை சொல்லாக தான் இருக்கும். கட்டளை சொல்னால் என்னென்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேட்சில் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிடுவேன், சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரைட்டா? இதை மாதிரி இன்னும் நிறைய கொஷின் இருக்குது. அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் சில பேர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படித்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படித்தாலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த 28வது கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் ஸ்ட்ரைட்டாக இல்லை, சரிங்களா? இந்த இந்த பேராகிராஃப் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ஸ்கூல் புக்கில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக்கில் செய்வினை செயல்பாட்டு வினையை பற்றி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் கூட நான் ஆல்ரெடி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா பாருங்கள். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டினுக்கும் நான் எப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? ஒரு வேலையாக இருக்கா தேவைப்பட்டால் அந்த வீடியோவை பார்த்துங்க. அப்போ இந்த கொஷின் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக் படித்தாலே நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு 2 கொஷின் முக்கியமான கொஷின் இருந்தது. தந்த பலகை அது வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணல, சரிங்களா? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படிக்கலை. இந்த கொஷினுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படிச்சிருந்தாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனா எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். பட் சொல்கிறேன், ஸ்கூல் புக்லேயே இது இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை, சரிங்களா? இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இருக்கேன். பட் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே படித்து காட்டாமல் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது போதுமானது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கெலாம் ஒருத்தவங்க தப்பாக ஆன்சர் பண்ணால் அவங்க ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படிக்கலன்னு தான் அர்த்தம், சரிங்களா? இது வந்து கொஷின் எடுத்தவங்களால நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த கொஷினுக்கெலாம் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணால் அது நம்மளுடைய தப்பு தான். ஸோ அடுத்தது அதே மாதிரி இன்னொரு கொஷின் உண்டு. 3ஆம் வேற்றுமை சம்திங் அதை வச்சு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள், 83வது கொஷின். இந்த கொஷினுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணல. இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. இந்த கொஷினுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இன்னும் நிறைய கொஷின் என்னால் காட்ட முடியும். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட் சோர்ஸ் இப்போ படித்து தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சில டாபிக் நம்ம கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம இப்போ ஸ்கூல் புக்கை வந்து அலட்சியமாக நினைக்கக்கூடாது. முக்கியமாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற இலக்கண பகுதி, சரிங்களா? நீங்கள் மற்றதை கூட விட்டுருங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிற இலக்கண பகுதி, இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. அதை நல்லா படித்து தான் ஆகணும், சரிங்களா? அதனால தான் நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸுக்கு கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் ஸ்கூல் புக்கும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? சரி, ஓகே, அவ்வளோதாங்க விஷயம். இதான் மேட்ரு. நீங்கள் இப்போ உங்களுக்கு டைம் பத்தலை, படிக்க அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சோர்ஸஸை லிமிட் பண்ணிக்கிட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க. அதுவே தாராளமாக போதும். அதுபோக நான் சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இதெல்லாம் தான் அடிப்படை. இதில் முக்கியமாக இந்த தெரியாத கொஷினுக்கு
நம்ம படித்ததை வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த டேலண்ட்டை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் கம்மியாக படிச்சுட்டு போனால் கூட தெரியாத கொஷின் கூட நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இந்த டேலண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதை வச்சு தான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? நான் பெரிய அளவில் படிக்கலை. பட் இந்த மாதிரி படித்த விஷயத்தை வச்சு தெரியாத கொஷினுக்கு யோசித்து கொஞ்சம் கெஸ்லாம் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அதுதான் இது வரைக்கும் என்ன காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நிச்சயமாக எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த டேலண்ட்டை எங்கேருந்து வளர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? டெஸ்ட் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேட்சில் வந்து நம்ம மார்ச் 17லேருந்து தமிழ் பார்க்கலாம். மே 1லேருந்து டெஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் ஷெட்யூல் எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? மார்ச் 17 தான் கிளாஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த மேத்ஸ் கிளாஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் இன்னும் போகலை. பட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. ஸோ அதுக்கு தான் முக்கியமாக அந்த வீடியோவே போட்டேன். இப்பயும் உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? என்ன தான் உங்களுக்கு படிக்க டைம் இல்லை, அதுமாதிரி சோர்சஸ் நிறையா இருக்குது, அப்படி இப்படி நீங்கள் நினச்சாலும் இப்போவும் நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழில் ஒரு 90லேருந்து 95 வரைக்கும் வாங்கலாம். 95 தாண்டது வந்து பார்ட் டைம் ஹஸ்பண்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா கலைச்சொற்கள் இருக்குது, அப்புறம் அகராதி இருக்குது. இந்த 2 தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். இந்த 2 டாபிக் இல்லைனா கண்டிப்பாக 95 தாண்டிடலாம். இது 2 இருக்கிறதுனால 95 வரைக்கும் போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, நான் சொல்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. சரி, ஓகே, முடிச்சுப்போம்.